ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? பிரியமானவர்களே, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்ததான நம்ம சிந்தனையை, ஒவ்வொரு காரியத்தை குறித்ததான காரியத்தை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நம்ம அனுபவத்தை குறித்து உங்களோடு நான் டெய்லி பேசிகிட்ருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த காலங்களில் நான் நிறைய விஷயங்களை குறித்து கொஞ்சம் பயம் இருக்குது எனக்கு. அப்போது நான் கல்லூரிக்கு படிக்க போகும் பொழுது எனக்குள்ள இந்த பயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிது. எப்படி அப்படின்னா, நிறைய நேரங்களில் நான் எங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப பயப்படுவேன். என் தகப்பனார் ஒருவேளை நான் 10th படிக்கும்போது ஒழுங்காக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ஒழுங்காக படிக்காமல் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இனி அடித்த அடியில் நான் கால் சட்டையிலே பாத்ரூம் போயிட்டேன். ஸோ எங்கள் தாயார் என்னை பிடிச்சி தடுத்து நிறுத்தி அதிலேருந்து என்னை காப்பாற்றி விட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு என்னை ரொம்ப ரொம்ப கண்டித்து பயபக்தியோடு வளர்த்தாங்க. ஆனால் என்ன தான் நம்ம பிள்ளைகளை பயபக்தியோடு வளர்த்தாலும், வெளியில் போன உடனே நிறைய பேரை சந்தித்த உடனேயே நம்ம அந்த டீனேஜில் சில வாலிப பழக்கங்கள், சில வித்தியாசமான காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வந்த உடனேயே அவங்க சிந்தனை மாறிடும். அதே மாதிரி தான் எனக்கும் காலேஜ் போன உடனே நம்ம ஃபஸ்ட் இயரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரேகிங் பண்ணாங்க. அப்போ ரேகிங் ரொம்ப ஃபேமஸ். இப்போ தான் ரேகிங்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு சோஷியலாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த டைமில் ரேகிங் உள்ளே போகும்பொழுது எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரேக் பண்ணுறாங்க. அப்போ நான் போகும்பொழுது என்னுடைய தெருவில் நான் இருக்கிற வீட்டுக்கு லெஸ்ரோன்றத்தில் நான் இருந்த வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி நம்ம ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அண்ணன் தான் அந்த காலேஜில் சீனியர். ஸோ நான் அங்கே போன உடனே என்னையை அடிக்கடி அவருக்கு பார்த்துருக்காரு. எனக்கு தெரியும். அவரை பார்த்தோன்னே, உனக்கு சிறுவைகுண்டம் தானே, நீ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நீ இருக்கிற, உனக்கு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பசங்கிட்ட சொல்கிறாங்க, டேய் இவனை ரேக் பண்ணக்கூடாது, நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போது எல்லோரும் என்னையை பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம். எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, டேய் பரவாயில்லையடா, நீ யாருமே ரேக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்குள்ளே அந்த பயம் போய் என்ன வந்துட்டுன்னா, பெருமை வந்துட்டு. எப்படி பெருமை வந்துட்டுன்னா, என்னை சுற்றிலும் 2-3 பேர் அப்படியே கூட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் அப்படி பந்தா காட்டிட்டு, அப்படியே ஒரு சீன் போட்டுட்டு, அப்படியே தேவையில்லாத சில காரியங்களை பேசிக்கிட்டு, தேவையில்லாத சில காரியங்களில் ஈடுபட்டுட்டு, அப்படியே மைண்டு வித்தியாசமாக போக ஆரம்பிச்சிது. நம்ம அந்த சிந்தனைக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அன்னைக்கு இல்லை. கொஞ்சம் பயப்படணும், கடவுளை குறித்து கொஞ்சம் பயப்படணும் அப்படிங்கிற பயம் இல்லை. அப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல்லே படித்தேன். நம்ம செகண்ட் இயர் வரும்பொழுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வாடா சினிமா தியேட்டர் போயிட்டு வரலாம். அப்போ எனக்கு பயங்கர பயம். ஏன்னா கடவுளை குறித்து எனக்கு ரொம்ப பயம் உண்டு. ஏசப்பா அடிச்சிருவாங்க, ஏசப்பா ஆமாம் நமக்கு பரலோகம் கொடுக்க மாட்டாங்க, ஆமாம் நம்ம அவ்வளோதான் நரகத்தில் தீக்கில் போட்டுருவாங்க, செத்து போயிடுவோம் அப்படின்னு நிறைய பயம் உண்டு. அந்த பயத்தோடு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ பிரெயின் வாஷ் பண்ணோன்னே சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல் திருநெல்வேலியில் அந்த பசங்க என்னை கூப்பிட்டு போகிறாங்க, வாடா நான் உனக்கு தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலியில் பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் உண்டு. அந்த தேட்டருக்கு நீ கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் ரொம்ப மறைச்சி தலப்பாலாம் கட்டிக்கிட்டு நம்ம வித்தியாசமாக, அதாவது என்னைய யாருன்னே தெரியாதபடி. அப்போ ஏசி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா 10 ரூபா. அதையும் அந்த பசங்களே எனக்காக டிக்கெட் எடுத்து என்னை உள்ளே கூப்பிட்டு போனால் அவ்வளோ கூலிங்காக இருக்குது, நல்ல ஏசி. ஆமாம், அந்த படம் பார்த்த உடனே என் லைஃப்பில் நான் யோசித்தேன், இத்தனை வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கடுத்தாப்பில் அந்த பசங்க வராட்டாலும் அவங்கள வாடா நான் காசு போட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஏமாற்றி காசெல்லாம் வாங்கிட்டு இந்த தேட்டருக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டே வந்தேன். பயம் போயிட்டு. ஆனால் நான் பாலிடெக்னிக் முடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அரியர் விழுந்துச்சு. அப்போது எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்னா, ஐயோ
என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பாலிடெக்னிக்கை கரெக்டாக நீ முடிச்சிட்டின்னா ஆமாம் உனக்கு வந்து திருமல்ல ஜேஇயா உன்னை மாற்றுறதுக்கு உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீ பாஸ் மட்டும் பண்ணிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அது முடிஞ்சோடனே எனக்கு ஒரு பயம், என் தகப்பனார் கொடுத்து பயம், ஐயோ நம்ம பாஸ் ஆகலையே, ஃபெயில் ஆகிட்டோம், நிறைய அரியர் விழுந்துட்டேன், என்ன பண்ணலாம் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கலக்கம், பயம், சோர்வு. ஆனால் ஆண்டோடைய திட்டம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம பாருங்கள், இன்றைக்கி ஆண்டருக்காக வல்லமையாக நிறைய இடத்துல ஆண்டு ஊழியம் செய்ய வச்சுருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆரம்ப காலம் பயம் இல்லாமல் இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் பயந்து போயிருக்கும். ஆனால் கடவுளை குறித்து, இயேசுவை குறித்து எப்பவும் பயம் வரும் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஒரு நமக்கு ஒரு பொறுப்பு வரும்பொழுது, நம்ம சில கடமைகளிலிருந்து தவறும் பொழுது, நம்ம சில சூழ்நிலைகளிலிருந்து திசை மாறும்போது நமக்கு பயம் வரும். ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஆத்மா கலங்கிட்டுருக்கா? வசனம் சொல்கிறது என்னென்னா, வழி இதுவே, இதில் நடந்து செல்லுங்கள். ஆத்மாவே நீ எந்த வழியில் போய்கிட்டு இருக்க? எந்த பாதையில் நீ போய்கிட்டு இருக்கிற? யார் பாதையில் நீ போய்கிட்டு இருக்கிற? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நீ போய்கிட்டு இருக்கிற? நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் இதை கேட்டுட்ருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த பாவத்தினாலும் செஞ்சுருக்கலாம், எந்த சூழ்நிலையாலும் ஈடுபட்டிருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் நிறைய காரியத்தை உங்களால் மேற்கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னையிலேருந்து இப்போ இருந்து முடிவெடு, நான் இனிமேல் கத்தரை குறித்ததான பயம் எனக்கு வேணும். ஆத்மாவே உனக்குள்ளே கலக்கம் எனக்கு தெரியுமா? கத்தரை குறித்து பயம் இல்லை, கத்தரை குறித்து உனக்குள்ளே பயம் இல்லை. கத்தரை குறித்து பயம் இல்லாமல் தான் கலங்கி போயிருக்கிறோம். நான் எப்போ சினிமா பார்க்குறது நிறுத்தினேன் தெரியுமா? தேட்டரில் போய் 2013 நம்ம நாங்கள் எல்லோரும் 12 நான் முக்கியமான சில நண்பர்கள்லாம் என் கூட சேர்ந்து குடும்பமாக போய் தேட்டருக்கு போய் பார்த்துட்டு ரிட்டன் வரும் பொழுது ஒரு பெருங்கூட்டம் அடுத்த ஷோ காத்திருக்கு. அப்போ நான் வெளியில் வந்த உடனே ஆண்டர்கிட்ட பேசுகிறாரு, இந்த பார் இங்கே எத்தனையோ சர்ச்சுக்கு போயிருப்பேன். நான் அப்போ நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு போனேன் சென்னை பகுதியில். அப்போ சென்னை பகுதியில் ஆமாம் குரோம்பேட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆமாம் ஒரு தேட்டர், அது வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு தேட்டர். அப்போ அந்த தேட்டர்லேருந்து நான் வெளியில் வரும்போது ஊரே நீ பார்க்குது, நீ எத்தனை தேட்டர், எத்தனை சர்ச்சில் போய் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்ப, எத்தனை சர்ச்சில் என் வசனத்தை பேசியிருப்ப. ஆனால் பாரு, தேட்டரில் நம்ம போகிறவங்களாம் உன்னை பார்த்துருச்சா, இந்த பிரதரே தேட்டருக்கு போகிறாரு, பரவாயில்ல, அவங்கள யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் இனி நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு உன்னைய பார்த்து இடறி விழுந்துடக்கூடாது, உனக்கு கத்தரை குறித்து பயம் இருக்கா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார். அன்னையோட நான் தேட்டரில் போய் சினிமா பார்க்குறத அந்த கான்செப்டே நான் விட ஆரம்பித்தேன், நிப்பாட்ட ஆரம்பித்தேன். ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்னைய பல லட்சங்களுக்கு மனம் மாறுதலின் மகனாக என்னை வச்சிருக்கிறார். பல லட்சங்களை கிறிஸ்துவுக்குள்ளே பரலோகத்தில் நடத்துகிற, கத்தரை குறித்ததான பயத்தை கொடுக்குற ஒரு மகனாக என்னை கத்தர் வச்சிருக்கிறார். உங்களையும் ஆண்டவரையும் பார்த்து பேசுகிறாரு, உனக்கு ஒரு வழி இருக்குது, அதில் நடந்து போ. அந்த வழி எப்படின்னா, கத்தரை குறித்து உனக்கு பயம் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த வழியில் கரெக்டாக நீ நடத்திட்டு போவார். நான் இடறி விழ மாட்டேன், நான் துவண்டு போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். என் ஆத்துமாவை ஏன் கலங்குறீங்க? நீங்கள் ஒரு நாள் கலங்காதீங்க. நீங்கள் சில விஷயங்களை விடணும்னு இயேசுவா விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரோடு இல்லாதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஆண்டவரோடு கனெக்ஷன் இல்லாதனால தான் இவ்வளோ பாடுகள். ஆத்துமா கலங்க வேண்டாம், வழி இதுவே, இதில் நடந்து போங்க, பெரிய காரியத்தை இயேசுவா உங்கள் வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய்? உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு, உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு, இயேசுவோடு பேசுப்பா.